ரைட் பார்ப்போம். ஆர்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு அப்போ எங்களுக்கு சிம்பிள் ஐ கேபிட்டல் ஐ பயன்படுத்தலாம். அதே நேரம் கேபிட்டல் ஏ சிம்பிள் ஏ பயன்படுத்தவும். இப்படி 5 வகையான டைப் இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் என்னென்ன டைப் இருக்குது? அன்ஆர்டர் லிஸ்ட்டில் டிஸ்க்னு ஒரு டைப் இருக்குது. அடுத்தது ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது சர்க்கிள் இருக்குதானே, டிஸ்க் ஸ்கொயர் சர்க்கிள் இருக்குது. டிஸ்க்ன்றது வந்துட்டு வட்டத்துக்குள்ள எப்படி கலர் கொண்டு வரும். அடுத்து ஸ்கொயர்ன்றது பெட்டி, பெட்டிக்குள்ள கலர் வரும். சர்க்கிள்ன்றது கலர் இல்லாத வட்டம் வரும். ரைட், அதுதான் HTML லிஸ்ட். அது இங்கே பயன்படுத்தப்பட்டது ஆர்டர் லிஸ்ட். ஒவ்வொரு ஆர்டர் லிஸ்ட்டுக்கு பிறகும் என்ன வரணும்? லிஸ்ட் வரணும். எத்தனாவது விட வரும்? மூன்றாவது விட. பட் 39 எத்தனாவது விட வரும்? சரி பார்த்தீங்களா? ஒரு வலைத்தளம் என்பது ஒரு இனூடாக பயனர்கள் அணுகத்தக்க இணையத்தின் மீது விருந்தோம்பப்படும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்ட வலைப்பக்கங்களின் ஒரு சேர்மானமாகும். ஆகவே வலைத்தளத்தை நாங்கள் எதனூடாக அணுகணும்? ஒரு வெப்சைட்டை பொறுத்து எங்களுக்கு கட்டாயம் என்ன தேவை? மேலோடியா? மேலோடி தேவை. என்ன மேலோடி? மேலோடின்றது ப்ரௌசர் ஒன்று தேவை. அப்போ வலைத்தளம் வெப்சைட் ஒன்றுக்கு நாங்கள் போகிறதாக இருந்தால் ப்ரௌசர் தேவை. ஆகவே மேலோடியினூடாக பயனர்கள் அணுகத்தக்க இணையத்தின் மீது விருந்தோம்பப்படும் ஓர் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்ட, அப்ப வலைப்பக்கங்களின் சேர்மானம் தான் என்ன வலைத்தளம் அப்படின்றது. என்ன, ஒரு வலைத்தளத்துக்குள்ள நிறைய வலைப்பக்கங்கள் இருக்கு. வலைப்பக்கங்களின் சேர்மானமாம். ரைட், வலைன்றது வெப்ன்றது எதுக்கும் இடைப்பட்டதப்ப சேவருக்கும் சேவை பயனருக்கும். பயனர் சேவர் சேவையம்னு நான் பார்த்தோம், கிளையன்ட் சேவர். பயனருக்கும் சேவையகத்துக்கும் இடையில தான் என்ன பரிமாறப்படும்? என தரவுகள் இடமாற்றி பயனர்கள் வலை உள்ளடக்கங்களை வேண்டுவதற்கும் பார்வையிடுவதற்கும் HTTP ஒரு புரோட்டோகாலை பயன்படுத்துறாங்களாம். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். என HTTP-னுடைய பிரதான தொழில் என்ன? HTML ஆவணத்தை HTML ஆவணங்களின் பரிமாற்றம். என HTML ஆவணங்களை பரிமாற்றம் செய்யறது. வேற என்ன புரோட்டோகால் இருக்குது? புரோட்டோகால்ஸ் HTTP-ன்றது ஒரு புரோட்டோகால். வேற ஜாவான்றது மொழி. என்ன, அது வந்துட்டு உயர்மட்ட மொழி. நான் சொல்றது நடப்பொழுங்கள், செம்மை நடப்பொழுங்கள் புரோட்டோகால்ஸ். FTP-ன்னு ஒன்று இருக்குது, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், கோப்பு பரிமாற்றத்துக்கான ஒரு செம்மை நடப்பொழுங்கு. HTTP-ன்றது HTML ஆவணங்களின் பரிமாற்றம். வேற மூன்றாவது யூனிட்ல இருக்குது அவனுக்கு 11ஆம் தரம். வேற என்ன இருக்கு? SMTP-ன்னு ஒன்று இருக்குது. என்ன SMTP, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், மின்னஞ்சல் பரிமாற்றத்துக்கான புரோட்டோகால் இருக்கு. வேற ICMP, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால். ICMP-ன்னு ஒன்று இருக்குது. என்ன இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால். அவரோட தொழில் என்ன? வழி ஏற்படாத இந்த மின்னஞ்சல் செய்திகளை தெரிவிக்கிறது. வழுக்கள், அதாவது எரர் மெசேஜ்களை காட்சிப்படுத்துறது, வழுக்களை தெரிவித்தலும் கட்டுப்படுத்துதலும். அடுத்து ICMP IP-ன்னு ஒன்று இருக்குது. என்ன IP ICMP. இது வந்துட்டு IP-ன்றது இன்டர்நெட் புரோட்டோகால். அந்த TCP IP-ன்னு சொல்லுவோம். அதை TCP IP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். இது வந்துட்டு IP முகவரிகளை வழங்குறது. என்ன தனித்துவமான முகவரிகளை வழங்குறதுக்கு பொறுப்பாக இருக்கு.
இப்படி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஆக இங்க இன்டர்நெட்ல நாங்கள் வெப்ல பயன்படுத்தப்படுற ப்ரோட்டோகால் வந்துட்டு HTTP கட்டாயம் பயன்படுத்தப்படும் நடப்பலும் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு வலைத்தளத்திற்கான நிகழ்நிலை அணுகுகைகளை ஒழுங்கமைப்பதற்கு அது ஒரு யாரால சேவை வழங்குனரினால் விருந்தோம்பப்படுதல் வேண்டும். அவை நாங்கள் வந்துட்டு ஆன்லைன்ல சேவையை வழங்கணுமாக இருந்தால் அதை ஹோஸ்ட் பண்ணப்படணும். வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணப்படணும். ஒரு வலைத்தளத்திற்கான நிகழ்நிலை அணுகையை ஒழுங்கமைப்பதற்கு கட்டாயம் சேவை வழங்குனர் ஒரு ஆள் எங்களுக்கு தேவை, சேவர் ஒரு ஆள் தேவை. அப்போ அதில் வந்து நாங்கள் விருந்தோம்பப்படணும்னா ஹோஸ்ட் பண்ணணும், வெப்சைட்டை கொண்டு போய் போடணும். அப்போ தான் எங்களுக்கு ஆன்லைனில் மற்றாக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வெப்சைட்டை காட்சிப்படுத்த இயலும். முதலாவது விட பொருத்தம் MCQ கடைசி கேள்வி. கழிவு பிரச்சனை, இலத்திரனியல் கழிவுகள் இலத்திரனியல் கழிவுகள் இலத்திரனியல் கழிவுன்றது மின்சாதன பொருட்கள் வந்துட்டு பாவனைக்கு உகந்தது இல்லாம போறது வந்துட்டு அதனுடைய இலத்திரனியல் கழிவுன்னு சொல்லலாம். அது கணனியாக இருக்கலும் பல்பாக இருக்கலும் அல்லது வந்துட்டு ஒரு ஃபேனாக இருக்கலும் அவை இலத்திரனியல் சாதனங்கள் வந்துட்டு பாவனைக்கு உகந்தது இல்லாம போறது தான் இலத்திரனியல் கழிவு. இதை குறைக்கிறதுக்கு 3 முக்கியமான RRRன்னு சொல்லுவாங்க. RRR படம் இல்லை, என்னது RRR? ரீயூஸ் ரீயூஸ், ரீசைக்கிள், ரெடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெடியூஸ்னால் நாங்கள் என்ன செய்யணும்? பாவனையை குறைக்கணும். பாவனையை குறைத்தல் ரெடியூஸ். ரீயூஸ்னால் திரும்ப திரும்ப அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பயன்படுத்த. அடுத்து வந்துட்டு ரீசைக்கிள்னால் மீள் சுழற்சி செய்து புதிய பொருட்களை நாங்கள் என்ன செய்யலாம்? உருவாக்க. இதுதான் அந்த இலத்திரனியல் கழிவுகளை குறைக்கிறதுக்கான பிரச்சனை குறைக்கிறதுக்கான 3R. ரைட். மக்கள் தங்கள் இலத்திரனியல் உருப்படிகளை பேணலும் பாதுகாத்தலும், அது வருமா வராதா? வரும். அவங்க பேணி பாதுகாக்க, இலத்திரனியல் கழிவுகள் ஏற்படாம பாதுகாக்கிறது. பாவிக்க முடியாத இலத்திரனியல் உருப்படிகளை மீள் சுழற்சி செய்யும் புதிய முறைகளை கண்டுபிடித்தல். சரியா இல்லையா? சரி. தேவையற்ற இலத்திரனியல் உருப்படிகள் வாங்குவதை தவிர்த்தல். சரி. 3 சரியாக இருக்கு. ரைட். MCQ முடிச்சிட்டோம். ரைட். பார்ட் 2 பார்ப்போம். ரைட். பார்ட் 2 முதலாக கேள்வி பாருங்க. ஒரு ஒன்றில் ABC ஆகிய 3 நகரங்களுக்கு இடையிலான வீதிகள் தொடர்புகள் காட்டப்பட்டிருக்கலாம். அப்ப ABCன்னு சொல்லி 3 நகரங்களுக்கு இடையிலான வீதி தொடர்புகள் தான் காட்டப்பட்டிருக்கு. நகரங்களுக்கு இடையிலான தூரங்கள், அப்ப Aக்கும் Bக்கும் இடையில 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம். Bக்கும் Cக்கும் இடையில 80 கிலோமீட்டர் இருக்கலாம். Aக்கும் Cக்கும் இடையில 40 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அப்ப அந்த இதுல வாகனங்கள் போற சராசரி கதி Aக்கும் Bக்கும் இடையில 40 km/h தான் போகுமா? என்ன சாதாரணமா 40 km/h போறோம்னால் எவ்வளவு நேரத்துல போகுது? சாதாரண மெட்ஸ்னாலஜி பாதி செலவாகும். 10 கிலோமீட்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? நாற்பது km/h இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்றால் நான் சும்மா சொல்றேன். என்ன 40 km/h சொன்னால் ஒரு மணித்தியாலத்துல 40 கிலோமீட்டர் போகும். ஒரு மணித்தியாலத்துல 40 கிலோமீட்டர் போகும். 10 கிலோமீட்டர் போறதுக்கு ஒரு மணித்தியாலத்தை கூட போகும். 4 மணித்தியாலம். 4 மணித்தியாலம் வேணுமா? ஒரு மணித்தியாலத்துல 40 கிலோமீட்டர் போகும். அது 10 கிலோமீட்டர் போறதுக்கு ஒரு மணித்தியாலத்தோட கூட நேரம் போகுமா குறைய நேரம் போகுமா?
குறை நேரம். ஒரே நேரம் தான் போகும். அது 1 மணித்தியாலத்தை 4 என்ன செய்யணும்? பிரிக்கும். எத்தனை நிமிஷம் இருக்கும். போகும்? 1 மணித்தியாலத்தை 4 பிரிச்சாச்சு 15 நிமிஷம். 15. 15 நிமிஷம் போகும். அப்போ அதுக்கு வந்துட்டு 15 நிமிஷம் போகும். ரைட். அப்போ இதில் வந்துட்டு ஒரு மணித்தியாலத்தில் 20 கிலோமீட்டர் போகுமாம். அப்போ 40 கிலோமீட்டர் போகிறதுக்கு எத்தனை மணித்தியாலம் செய்யும்? 2 மணித்தியாலம் எடுத்துக்குமே. 20 கிலோமீட்டர் per ஹவரில் போனால் 40 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுக்கும். 80 கிலோமீட்டர் per ஹவரில் 80 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1 ஹவர் எடுக்கும். ரைட். இப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. ரைட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முறை வழிப்படுத்தலின் பின்னர் இந்த தரவுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்கள் இரண்டை குறிப்பிடுக. இதுதான் கொடுக்கப்பட்ட தரவுகள், இது ரெண்டும் தான். ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் இவ்வளவு, அதுக்கு இடையிலான சராசரி கதி இவ்வளவு. அப்ப இதில் வச்சுக்கொண்டு நீங்க என்ன தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம், என்ன தகவல் எடுக்கலாம். ஏதாவது முறை வழியாக்கம் செய்யணும். செஞ்சாதான் எங்களுக்கு தரவுகள் பெற்றுக்கொள்ள இயலும். என்ன தகவல் எடுக்கலாம்? நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி ஏதாவது நாங்கள் முடிவு எடுக்கிறது தான் தகவல். பிசியும் அதிக தூரம். பிசி வந்துட்டு பிக்கும் சிக்கும் இடையில தான் அதிக தூரம். அவை அதிக தூரம் எந்த நகரங்களுக்கு இடையில அதிக தூரம் இருக்குது தான் நாங்கள் இதை வந்துட்டு ஒரு ஒப்பீடு ஒன்று செய்கிறோம் தானே. அவை அதிக தூரத்தை உடைய பாதை அல்லது வந்துட்டு நகரங்களுக்கு இடையிலான அதிக தூரம் எடுக்கலாம், அல்லது மிக குறைந்த தூரம் அப்படின்றதையும் எடுக்க இயலும். அல்லது எந்த நகரங்களுக்கு இடையில் மிக குறைவான பயணம் செய்வதற்கு குறைவான நேரம் எடுக்குது, மிக குறைவான நேரம் எடுக்குதுன்றது ஒரு தகவலாக சொல்லலாம். அல்லது வந்து மிக குறைந்த சராசரி கதியுடைய அப்படின்னு சொல்லலாம். அவை ஆக கூடினதை நாங்கள் சொல்றோம்னா ஒப்பிட்டு சொல்லணும், குறைந்ததுன்னு சொல்லுவோம் மேலும், நேரத்தை வச்சு சொல்லுவோம் மேலும். மிக அதிகமான நேரம் எடுக்கக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லி எழுதுவோம் மேலும் தகவல். கிளியரா? ஓகே. இல்லாட்டி பாதைகளின் மொத்த தூரம், பாதைகளுக்கு இடையிலான மொத்த தூரம் தான் எல்லாத்தையும் கூட்ட வேண்டி வரும் தானே அப்படின்னு சொல்லலாம். ஏதோ நாங்கள் முறை வழியாக்கும் போது நடந்தால் தகவலாக மாறும். ரெண்டாவது, இதுல எது எது என்ன போர்ட்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இது என்னது? விஜிஏ போர்ட். விஜிஏ என்ன? இதுதான் விஜிஏ. நீல கலர்லையும் எதுக்கு பயன்படுத்தலாம்? விஜிஏ டிவி மானிட்டருக்கு இருக்குமே. மானிட்டருக்கு நாங்கள் பயன்படுத்துவோம், கம்ப்யூட்டர் மானிட்டர் அல்லது வந்துட்டு ப்ரொஜெக்டர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ல இருக்கும் விஜிஏ. அதில் தான் நாங்கள் பொதுவாக பயன்படுத்துவோம். டிவிக்கு நாங்கள் பொதுவாக பெரலல் போர்ட் பயன்படுத்தலாம். இது என்ன? இது HDMI. இப்போ கூடுதலாக HDMI தான் வருது விஜிஐக்கு பதிலாகவும். HDMI இது பயன்படுத்துவோம் டிவி, அது நாங்கள் மானிட்டருக்கு பயன்படுத்துவோம் மேலும். அதே மாதிரி ப்ரொஜெக்டருக்கும் HDMI வருது, மல்டிமீடியா ப்ரொஜெக்டருக்கும் பயன்படுத்தலாம், ஸ்மார்ட் போர்டுகளுக்கு பயன்படுத்தப்படுது HDMI. இது யூஎஸ்பி. தற்கால சகல சாதனங்களும் யூஎஸ்பியில் தான் இணைக்கப்படுது. பழைய போர்ட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணப்படுது யூஎஸ்பியால். அதில் நீங்கள் கீபோர்ட், மவுஸ், பிரிண்டர், ஸ்கேனர் எல்லாம் இணைக்கலாம். பட் இது பவர் கேபிள். கம்ப்யூட்டரில் அந்த கரண்ட் அடிக்கிற பவர் கேபிள் தான் அது, பவர் போர்ட்.
இது RJ45. RJ45 நெட்வொர்க் ரவுட்டர் இணைக்கிறதுக்கு அல்லது வந்துட்டு வலையமைப்பு வடங்கள் அல்லது மொடம் அதுகளை இணைக்கிறதுக்கு நாங்கள் வலையமைப்பு தொடர்பான நெட்வொர்க் தொடர்பான வடம் தான் RJ45. ரைட். 74 இரும சமவலுவை எழுதுக. 74 நீங்க என்ன செய்யணும், 2ஆல பிரிக்கணும். என்ன பிரிச்சு நீங்க எழுதி காட்டணும். நாங்கள் MCQ எழுதுறேன்டா நாங்கள் இடப்பெருமானத்தை வச்சு கொண்டு எழுதலாம். இங்க நாங்க பிரிச்சு தான் காட்டணும். இடப்பெருமானத்தை வச்சு இப்படி எழுதுறேன்டா லேசா 1 2 4 அடுத்தது 8 16 32 அதுக்கு அடுத்தது 64. இப்படிதான் இடப்பெருமானம் போகும். 2 0 2 1 2 2 சொல்லி இடப்பெருமானம் போகும். 74 எங்களுக்கு தேவைனால் 64 நம்ம எத்தனை தேவை, இன்னும் 10 தேவைன்னு 74க்கு 10ன்றது 8ம் 2ம் ஆக 74 வந்துடும். ஆக மிச்சம் எல்லாம் 0. எப்படி எழுதலாம், MCQ எழுதுறால் ஆக இதை நாங்கள் இப்படி எழுதக்கூடாது பாட்டுன்றதுனால பாட்டுக்கு நாங்கள் 74 என்ன செய்யணும், 2ஆல பிரிச்சு தான் காட்டணும். 74 நாங்கள் 2ஆல பிரிப்போம். அவை 7ல் 2 3 முறை 2 6 அது 14 37 37. அவை எத்தனை மிச்சம், 0 37 2ஆல பிரிச்சோம்னா 16 ஒன்று மிச்சம் 6 18 18 ஒன்று மிச்சம். என்ன 18 2ஆல பிரிச்சோம்னா 9 9 மீதி 0. 0 9 2ஆல பிரிச்சால் 4 1 4 மிச்சம் 1. 4 2ஆல பிரிச்சோம்னா 2 0 0. 2 2ஆல பிரிச்சோம்னா 1 0. 1 2ஆல பிரிச்சால் திரும்பவும் வரும். இங்கே இந்த எழுதினோம்னால் சரி, எழுதினோம்னால் அதை விட தான் வரும். 100 101 சொல்லி வரும். 101 0 1 வரும். அப்ப இதான் விட. அடுத்தது வந்துட்டு 1046 அடி 8 தரப்பட்டிருக்கு. அடி 16க்கு மாத்தலாம். 16 சமம். 8 16க்கு மாத்த நாங்க என்ன செய்யணும், ஒன்று 0 4 6 அடி 8 அடி 8 அடி 16க்கு மாத்த என்ன செய்யணும், நாங்க முதல்ல இதை அடி 2க்கு மாற்றணும். ஏன்னா அதுதான் லேசான முறை. அடி 2க்கு மாத்துறதாக இருந்தால் அடி 8 அடி 2க்கு மாத்த நாங்க என்ன செய்யணும், 3 3 பிட்களாக நாங்க என்ன செய்யணும், எழுதணும். 3 3 பிட்களாக எழுதணும். 1 எழுதினோம்னால் 0 0 1. இந்த 0 எழுதினோம்னால் 3 0 0 0 4 எழுதினோம்னால் 1 0 0 100. என 6 எழுதினோம்னால் 1 1 1 1 0 மாறிடும். அது அடி 8 அடி 2க்கு மாத்திக்கிறோம். இப்போ இந்த 2 16க்கு மாற்றணும். இப்போ 16க்கு மாத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இன்னைக்கு இருந்து 4 4 பிரிக்கணும். 4 4ஆக பிரிக்கணும். பிரிச்சோம்னால் இது 1 1 0 என்றால் 6 1 0 என்றால் 2 4 2 1 0 என்றால் 2. இது 1 0 என்றாலும் 2. ஆக 2 2 6 16 அப்படின்னு சொல்லி வரும். நான்காவது கேள்வி.
P வந்துட்டு A இன்டு B பிளஸ் C எனும் கோவைக்குரிய தொடர்புடைய தர்க்க சுற்றை எண்ட் மற்றும் ஓர்வாயினை பயன்படுத்தி திரட்டாம். ஏயையும் B சக Cயையும் நீங்க பெருக்கணும். B பிளஸ் சின்னு சொல்றது பியும் சியும் என்ன கேட்டுக்குள்ள போகும்? B பிளஸ் சி வரனால் பியும் சியும் என்ன கேட்டுக்குள்ள அனுப்பணும்? plus ஓர் கேட்டுக்குள்ள அனுப்பினா தான் கூட்டிப்படும். என்ன B பிளஸ் சி வரும். அது இங்க B பிளஸ் சி வரும். பிளஸ் வந்துட்டு ஓர் கேட். அந்த B பிளஸ் சியால நீங்க என்ன செய்யணும்? ஏ என்ன செய்யணும்? பெருக்கிறதுக்கு நாங்க என்ன கேட் பாய்வோம்? N gate. கேட் பாவிச்சா தான் பெருக்கப்படும். ஆகவே A இன்டு B பிளஸ் சி சொல்லி வரும். அப்ப இதுதான் அதுக்கான விட. அடுத்து ஒரு மூன்றில் காட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றில் ABC ஆகியவற்றின் உள்ளீடுகள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியமாம். ABC அப்ப A வந்துட்டு 1 Bயும் 1 C பூஜ்ஜியமா ஆக இருக்கும்போது PQ ஆகியவற்றில் உள்ள வெளியீடுகள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அவை பூஜ்ஜியம் நொட் கேட்டுக்குள்ள போனா என்னவா மாறும்? என்னவா மாறும்? என்றால் ஒன்றாக மாறும். இது நோர் கேட். நோர் வாயில் அப்படின்னு சொல்றது கூட்டி முழுவதையும் நிரப்பி எடுக்கணும். ஓர் கேட்ல கூட்டல், என் கேட்ல பெருக்கல். நோர் கேட் வந்தால் கூட்டி நிரப்பி, நென் கேட் வந்தால் பெருக்கி நிரப்பி எடுக்கும். இது ரெண்டையும் கூட்டணும். ஒன்றையும் கூட்டினா எத்தனை? 1 plus 1 1 plus 1 தான் வரும். சரி, ஒன்று தான். ஒன்றையும் கூட்டினாலும் ஒன்று தான் ஒரு கேட்ல. அது ஒன்றினுடைய நிரப்பி என்ன வருங்க? பூஜ்ஜியம். இங்க நிரப்பி எடுக்கும். நோர் கேட் பத்தினாலும் நிரப்பி எடுக்கும். இந்த நென் கேட்டினுடைய உள்ளீடுகளாக ஒன்றும் இந்த பூஜ்ஜியமும் தான் வரப்போகுது. அவை ஒன்றும் பூஜ்ஜியமும் பெருக்கிப்படும். 1 தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துக்கு நிரப்பி எடுத்தோம்னால் 1 வரும். பிக்கு வந்த வெளியீடு பூஜ்ஜியம், கியூக்கு வந்த வெளியீடு 1. கிளியர் அது? ஐந்தாவது கேள்வி. இதுல அமரான்றது லிபோபிஸ் ரைட்டர். என்ன இது? என்ன இது? என்ன சாஃப்ட்வேர் இது? என்ன வகையான மென்பொருள்கள் வரும்? லினக்ஸா? இல்ல, ரைட்டர். லிப் ஆஃபீஸ்ல நான் ஏற்கனவே சொன்னேன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குதுண்ணே, எம்எஸ் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது எங்களுக்கு. அடுத்து லிப் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அல்லது லைப் ஆஃபீஸ்னு சொல்லி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு. இந்த ஆஃபீஸ்ன்றது என்னென்றால் என்ன, ஆஃபீஸில் பொதுவாக ஆஃபீஸில் நாங்கள் வேலை செய்யறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாம் உள்ளடக்கி ஒரு பேக்கேஜ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். பொது என்ன, ஒரு பேக்கேஜ் சாஃப்ட்வேர் தான் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸுக்குள்ள தான் என்ன இருக்குது? வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல், சரிதானே, எக்ஸஸ் எல்லாமே இருக்கிறது இந்த ஆஃபீஸ் இந்த சாஃப்ட்வேருக்குள்ள தான் இருக்கு. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்குள்ள இருக்கு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸஸ், பெயிண்ட், அதெல்லாம் இருக்கு. லிப் ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸுக்குள்ள இருக்கிறது ரைட்டர் இருக்குது. அவை சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்கள் இருக்கும், விரிதாள் மென்பொருட்கள் இருக்கும், முன்வைப்பு மென்பொருட்கள் இருக்கும், அதே நேரம் தரவுத்தள மென்பொருட்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பொதி செய்யப்பட்ட, அதாவது வந்து ஒரு பேக்கேஜ் சாஃப்ட்வேர் தான் இந்த ஆஃபீஸ்ன்னு சொல்லி சொல்றது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வேர்ட் மாதிரி லிப் ஆஃபீஸ்ல இருக்குது ரைட்டர். அப்ப இது ஒரு என்ன மென்பொருளால்? சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள். இது ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள், ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் உண்டு, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த ஓப்பன் ஆஃபீஸும் லிப் ஆஃபீஸ்லும் வருது இலவச மற்றும் திறந்த மூல ஒரு மென்பொருளாகவும் இருக்கு. சரிதானே? அப்போ இது ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள்.
அமரான்றது லிபோஃபிஸ் ரைட்டர் எனும் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்தும் போதான சில கணனி கூறுகளையும் அவற்றின் ஊடாடல்களையும் உள்நான்கு காட்டுகின்றது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஹார்ட்வேர் இருந்தால் கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர்ன்றது ஒரு ஹார்ட்வேர் தானே. கம்ப்யூட்டரை ஒன் பண்ணின உடனே முதலாவது இயங்குறது எது? OS. முதலாவது வந்துட்டு இயங்கும் எது என்றால் உண்மையிலே பயோஸ்ன்றது தான் இயங்கும். நிலை பொருட்கள் தான் முதலாவது. ஓஎஸ் இல்லாட்டி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாட்டியும் கம்ப்யூட்டர் என்ன செய்யும் ஒன்னாகும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாட்டியும் கம்ப்யூட்டர் என்ன செய்யும்? ஒன் ஆகும். அந்த கம்ப்யூட்டரை ஒன் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை தான் நான் சொல்லுவோம் நிலை பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபேர்ம்வேர்னு சொல்லி சொல்லுவோம் நிலைப்பொருள். இந்த நிலைப்பொருளை பற்றி சொல்ல இல்லை, இருந்தாலும் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். கணனியை ஒன் பண்றதுக்கு தேவையான கூறுதான் இது நிலைப்பொருள், ஃபேர்ம்வேர். நிலை பொருட்களுக்கு உதாரணம் என்ன இருக்குது? பயோஸ் ஒன்று இருக்குதானே, 10ஆம் ஆண்டு 5ஆம் யூனிட்ல இருக்கு. பயோஸ் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அடுத்து போஸ்ட் ஒன்று இருக்கு. போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். கம்ப்யூட்டர் ஒன் பண்ணோடனே வன்பொருள் கூறு எல்லாம் சரியா இயங்குதான்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பொருள் போஸ்ட். அடுத்தது வேற என்ன நிலை பொருட்கள் இருக்கு? bootstrap loader நொண்டி. bootstrap loader இவர் தான் என்ன செய்வார்னு சொன்னால் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ரெம்முக்கு லோட் பண்ணுவார். ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை ரெம்முக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தால்தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கணனியினுடைய கட்டுப்பாட்டை பெற்றுக்கொள்ளும். அது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கட்டுப்பாட்டை பெற்றுக்கொள்றதுக்கு முதல் இந்த நிலை பொருட்கள் எல்லாம் இயங்கும். சரிதானே? இந்த நிலைப்பொருள் அவை நிலைப்பொருட்கள் இருந்தால்தான் கணனி என்ன செய்யும்? கணனியை ஒன் பண்றது, கணனியை தொடக்கத்துக்கு தேவையான நிலைப்பொருள். பட் ஒன் பண்ணின உடனே கட்டாயம் என்ன தேவைன்றால் பணி செயல்முறைமை தேவை. பணி செயல்முறைமை தான் எல்லா வேலையுமே செய்யும். என்ன அவை நான் வரைபடம் ஒன்றும் கீறி காட்டினேன். ஹார்ட்வேர் இருந்தால் ஹார்ட்வேருக்கு மேல் படையில ஆகும் கிட்ட யார் இருப்பாரு? ஓஎஸ் இருப்பார். என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பணி செயல்முறைமை இருக்கும். இந்த பணி செயல்முறைமை இருந்தால் தான் ஏனைய முறைமை மென்பொருட்கள் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாம் இயங்கும். இவன் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை தான் யார் நேரடியாக இயக்க போறது? பயனர் இயக்குறது எந்த சாஃப்ட்வேர்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்துட்டு கணனியை இயக்குறதுக்கு தான் தேவை, கணனியினுடைய முகாமைத்துவத்துக்கு தான் தேவைப்படும். சரியா? அமரா வந்துட்டு அமரா என்ன சாஃப்ட்வேர் இயக்குறாவாம்? லிபோஃபிஸ் ரைட்டரை இயக்குறா. ஆகவே ஏ என்னது? ஏ ஏதான் இந்த ரைட்டர் சாஃப்ட்வேர். என்ன அதைத்தானே அமரா இயக்குறாரு. அப்ப அமரா நேரடியாக தொடர்பு பரப்புற ஒரு பிரயோக மென்பொருள் தான். பயனர் நேரடியாக தொடர்பு படுறது நாங்க பயன்படுத்தக்கூடிய பிரயோக மென்பொருள். அப்ப இது ஒரு பிரயோக மென்பொருள். அப்ப அதுதான் ஏ ஆக இருக்கு. டி என்ன? டி என்னது? டி தான் வன்பொருள். வன்பொருள் தான் தொலைவில் இருக்கக்கூடிய என்ன வன்பொருள். வன்பொருளை இயக்கிறது தான் என்ன தேவை? அடிப்படையாக வன்பொருளுக்கு மேல்படையில் கட்டாயம் என்ன செய்யும்? மென்பொருள். இந்த ஓஎஸ் தானே இருக்கும். வன்பொருளுக்கு மேல்படையில இங்க வன்பொருள் இருந்தால் வன்பொருள் வந்துட்டு ஓஎஸ் தான் இயக்கும் வன்பொருள். என்ன அப்ப வன்பொருளுக்கு மேற்படையில கட்டாயம் யார் இருக்கணும்? ஓஎஸ் இருக்கணும். பணி செயல்முறையுமே இருக்கணும். இங்க தரப்பட்டிருக்கிற பணி செயல்முறைமை என்ன? என்ன பணி செயல்முறைமை தரப்பட்டிருக்கிறது? உபுண்டு. உபுண்டு. ஆகவே சி வந்துட்டு உபுண்டு. ஆகவே இது வந்துட்டு உபுண்டுவாக இருக்கு. சரியானே?
ஆகவே உபுண்டு ஓஎஸ் தான் என்ன செய்ய போகுது எல்லாத்தையும் இயக்க போறாரு. ஆகவே ஓஎஸ்ல தான் நிறுவப்பட்டிருக்குது இந்த லிபோஃபீஸ் ரைட்டர். சரிதானே? இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதுனால உபுண்டு லினக்ஸ்ல தான் வேலை செய்யும், இந்த கூடுதலாக இயக்கப்படும் இந்த லிபோஃபீஸ். பி வந்துட்டு இவருக்கும் பயனருக்கும் நேரடி தொடர்பு இருக்காது. இதான் பயன்பாட்டு மென்பொருள். நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள்னு பார்த்தோம். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஓஎஸோட இணைக்கப்பட்டு பயனருக்கு சம்பந்தம் இல்லை. அது ஒரு முறைமை மென்பொருள், கணனியினுடைய வன்பொருள் மென்பொருளுக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவுது. கிளியரா? ஓ சார். ஓகே ரைட். மிச்ச கேள்வியில் நாங்கள் நாளைக்கு இதே டைம் பார்ப்போம். சரி, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ்.